ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு மோரிஸ் வ்லாக். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் 5 டேஸில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி ஒரு 7% கிட்ட நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வார் போயிட்டுருக்குல்ல, ஆன்கோயிங் வார் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி குளோபல் மார்க்கெட் எல்லாமே தாண்டி நம்ம எப்படி இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி 7% ப்ராஃபிட் எடுத்தோன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஏன் இந்த ஸ்டாக் எடுத்தேன், இதோட லாஜிக் பிஹைண்ட் த ட்ரேட், என்ட்ரி என்ன, எக்ஸிட் என்ன, எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வேறு எந்த டவுட்ஸ்னால் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கும் தெரியணும், ஸோ பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ்லாம் தெரியணும், அனாலிசிஸ் தெரியணும்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனல் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ₹89 தான் பர் மந்த்துக்கு. நீங்கள் ஒரு 10,000 போடுறீங்க அப்படின்னா அதோட 1% தான் வந்து 100. ஸோ அதோட கம்மி தான், 89 தான் நம்மளுக்கு மந்த்லி இந்த மெம்பர்ஷிப் காஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெம்பர்ஸ் ஒன்லி போஸ்ட் அதில் எல்லாமே ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பெர்க்ஸ் இருக்குது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செபி சொன்னபடி பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஸ்டாக் வாங்க போகிறேன், இதெல்லாம் மேலே போகும், இது வந்து வாங்க வேணாம், அதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து சொன்னால் தான் வந்து ப்ராப்ளம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோவில், அதாவது இப்போ நான் சோஷியலாக எல்லாருக்கும் சொல்கிறேன்ல, இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து எடுத்த ஸ்டாக்கை ஏன் எடுத்தேன், எப்போ எடுத்தேன் அப்படின்றது, அந்த என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ப்ரொமோட் பண்ணல, இந்த ஸ்டாக் இப்போ வாங்குங்க, இந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ப்ரொமோட் பண்ணல. ஸோ இது வந்து செபி ரூல்ஸ் கீழே வராது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் நிறைய லாஸ்ட் வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது. சரி வாங்க இப்போ நம்ம வந்து லாஜிக் பார்ப்போம், அந்த ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஸோ கைஸ், இதில் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க், ஓகேங்களா. இதில் தான் நான் வந்து ஒரு 7% புக் பண்ணேன். ஸோ இப்போ அதை தாண்டி இப்போ நான் 103.5 கிட்ட நான் செல் பண்ணேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 104 வரைக்கும் போயிடுச்சு. பட் நோ இஷ்யூஸ், நம்ம 7% புக் பண்ணிட்டோம், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். பட் இது எப்படி என்ட்ரி ஆன, இந்த குளோபல் மார்க்கெட் இஷ்யூஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார், இந்த அன்சர்டனிட்டியில் எப்படி நான் இது என்ட்ரி எடுத்தேன், எப்படி நான் ப்ராஃபிட் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இதோட ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன். ஸோ 1 டே டைம் ஃப்ரேம் இருக்கா, இது வந்து நான் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் எப்படி பார்த்தேன்றது சொல்கிறேன். ஸோ நான் யூஸ்வலாக ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை வந்து டைம் கிடைக்கும் போது ஒரு 2 வீக்ஸ் ஒன் டைம் வந்து எல்லா ஸ்டாக்ஸும் நான் வந்து வாட்ச் லிஸ்ட் வச்சுருக்கேன். நிஃப்டி 500க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்என்ஓ ஸ்டாக்ஸு. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் அந்த ரெட்டு பர்பிள் அப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி வச்சுருப்போம்ல, ஸோ அதில் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருவேன். அது மட்டும் நான் வந்து டைம் இருக்கும்போது, இப்போ எக்ஸாம் போய்ட்டுனால ஃபுல்லாக நான் வாட்ச் லிஸ்ட் பார்க்க முடியாது, பட் அதில் எந்த ஸ்டாக் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் மெயினாக பார்ப்போம்ல, அப்போ நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன்னா, ஸோ இது ரெண்டுமே வச்சுப்பேன், வீக்லி டெய்லி வச்சு. இப்போ இந்த ஸ்டாக் பார்த்துக்கோங்க, மந்த்லியில் நல்ல மந்த்லி வந்து அப் ட்ரெண்டாக கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து இது வந்து ஸ்டாக் கிராஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட்டு நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு ஏற்ற மாதிரி இதுவும் மூவ் ஆகிட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து இப்போ பேட்டர்ன் வரைகிறோம். ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, கீழே இருக்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். இந்த ட்ரெண்ட் லைனில் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போகணும் அர்த்தம், மேலே போயிட்டு ரெசிஸ்ட்னா கீழே வரும்னு அர்த்தம். இதுலேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இன்ட்ராடேனா நீ போட்டோமா ஒரு 5 பாயிண்ட் கீழே வச்சோமா அப்படின்ட்டு போயிட்டுருக்கும். பட் இது அப்படி இல்லை, இது வந்து 5% நீங்கள் வந்து இப்போ ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 5, 7, 10, 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வந்து எவ்வளோ போகும்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ நான் வந்து இங்கே 7% கிட்ட புக் பண்ணியிருக்கேன். இங்கே 12%, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 12% இருக்கணும், ஓகேங்களா. நான் வந்து ஏன் வெளியில் வந்துட்டேன்றது நான் சொல்லிடுறேன். இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் 26%. பட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கணும். இந்த இவ்வளோ 28% கீழே இறங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 357 டேஸ் ஆயிருக்கு. ஸோ இது மேலே போகிறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தால் டக்குன்னு போகும். பட் ஸ்டில் ஒரு 4 மந்த் 5 மந்த் எடுக்கும். அந்த அளவுக்கு நான் வச்சுருக்க முடியாது. இன்னொன்று, இப்போ மார்க்கெட் பண்ண சர்டைன் இல்லை, ஒரு அன்சர்டனிட்டியில் தான் இருக்குது. நிறைய வார்ஸு, குளோபல், அப்புறம் ட்ரம்ப் பேசுகிறது, அதை வச்சு நிறைய மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டான ப்ராஃபிட் இருந்தால் போதும். ஸ்விங் ட்ரேடிங்கில் ஓகே 10%, 15%லாம் நல்ல இது. நான் 7% புக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என் பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 10% புக் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் 15% புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 7% எனக்கு போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரேட் செட்டப் இதுதான். வீக்லி டைம் ஃப்ரேம் போய்ட்டு நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடணும், அதில் வந்து பிரேக் அவுட் வருதான்னு பார்த்துக்கணும். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் போய்ட்டு எங்கே என்ட்ரி ஆகணும். ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேயே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இங்கே கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் அது என்ன வேணாலும் ஆகலாம். அப்போ மார்க்கெட் ரொம்ப வந்து அன்சர்டனிட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நிஃப்டி அப்போ தான் ரெக்கவர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நான் அப்போ தயங்கினேன், ஓகேயா. இன்னொன்று, பேங்க் நிஃப்டியும் வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம ஒரு பிரேக் அவுட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ நான் அதெல்லாம் கான்சன்ட்ரேட்டே பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆயிருந்தேன்னா என் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லணும்னா, இது வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் வந்தோடனே செல்லர்ஸ் வந்துடுவாங்க. செல்லர்ஸ் வந்து இறக்குவாங்க மார்க்கெட்டை. ஸோ இங்கே பாருங்கள் இறங்கியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஸ்விங் ஐயில் திருப்பி ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு நான் இங்கே தான் என்ட்ரி ஆகிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்து நான் என்ட்ரி ஆகலை. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே
பிரேக் அவுட் ஆச்சு, ரீடெஸ்ட் வந்திருக்கு. ரீடெஸ்ட் வந்துட்டு இப்போ திருப்பி புல்லிஷாக இருக்குது. இந்த கேண்டில் உங்களுக்கு தெரியுதா? இந்த கேண்டில் தெரியுதா? ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நல்லா மேலே போயிட்டு வரும்போது செல்லர்ஸ் கீழே இறக்குனோடனே விக் ஃபார்ம் ஆச்சு. இந்த இப்படி இருந்த கேண்டில் இப்படி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து புல்லிஷ், அது க்ரீன் கேண்டில் வேறு. ஸோ இங்கே தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். இங்கேருந்து 5% நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் இங்கே எடுத்திருந்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி வரத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் விட்டு ஆயிடுச்சு வந்திருப்பீங்க, பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் என்ட்ரி இன் ரீடெஸ்ட். ரீடெஸ்ட் வரலன்னா அது நம்ம ஸ்டாக் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா இங்கே கீழே வரும்போது நீங்கள் திருப்பி இங்கே ஆவரேஜ் பண்ணலாம். ஆவரேஜ் பண்ணும்போது கீழே போச்சுன்னா ரிஸ்க் அதிகம் தான். பட் மேலே போச்சுன்னா அது வந்து பார்த்துக்கோங்க. அது உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். பட் அதில் இருக்க பர்சன்டேஜ், அதில் போட்டிருக்க மணி எல்லாமே நோட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இந்த பேட்டர்ன்லாம் வரையறது ரொம்ப கஷ்டம். எனக்கே இந்த பேட்டர்ன்லாம் ஸ்டார்டிங் வரையறதுக்கு டைம் ஒரு 6 மந்த் கிட்ட எடுத்துச்சு. அதுக்கப்புறம் இதில் தாண்டி ஆப்ஷன்ஸ் போயிட்டு அப்படியே மாற்றி வந்து திருப்பி கடைசியில் ஸ்விங்கில் இருக்குது. ஸோ ஸ்விங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லை. பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒன் டே போகிறோமா, எல்லா சார்ட் பார்த்துட்டோமா, அவ்வளோதான். என்னைக்குனா ஒரு நாள் அனலைஸ் பண்ணுறோமா அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் வேறு எதுனா உங்களுக்கு டவுட்னா என்கிட்ட கேளுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு மெம்பர்ஷிப் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நான் செபி ரெஜிஸ்டர்ட் எதுவும் அனலிஸ்ட் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் ஜஸ்ட் மை ஓன் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அதில் விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next vlog. He's a living like a rock star. From the clinic to the streets, he's capturing it all. Maria's the name.